ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டுடே லஞ்சில் இன்றைக்கி சுட சுட சாதம். இன்றைக்கி நான் கருணக்கிழங்குல தாங்க புளிக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த கிழங்கு நான் வாங்கி 2 வீக்ஸ் மேலே ஆகுது. 2 வீக்ஸ் பிஃபோர் நான் வாங்குறப்போ அந்த கிழங்கு ரொம்ப ஈரத்தன்மையோடு இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கிழங்குல நம்ம குழம்பு வைக்கணும். நம்ம சப்போஸ் ஈரத்தன்மையோடு இருக்கிறப்போவே அந்த கிழங்கு நம்ம குழம்பு வச்சோன்னா நம்ம நாக்கில் வந்து ரொம்ப இச்சிங் இருக்கும். ஸோ குழம்பு வந்து நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது. அதனால் நான் 2 வீக்ஸ் டைம் கேப் விட்டுட்டேன். அது இப்போ வந்து இன்றைக்கி நல்லாவே ட்ரை ஆகி இருந்துச்சு. இந்த கிழங்கு நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து தோலை ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வந்துட்டு நம்ம புளிக்குழம்புக்கு எப்படி செய்வோமோ வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3யுமே வணக்கி அரைச்சி குழம்பு தூளும், அடுத்து வந்துட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளி கரைசல் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த வேக வச்ச கிழங்கையும் நம்ம சேர்த்து 2 கொதி விட்டு இறக்கிட்டோன்னா இந்த குழம்பு நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் கடலைப்பருப்பும் சேர்த்து தான் பொரியல் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் இன்றைக்கி கொள்ளு ரசத்தோட எங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.